Taste the Daily. அழைத்துச் சென்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணாநகர் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். என்ன இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. நிம்மதியா இருக்கிறார். நல்ல வாக்கிங் போறாரு, பளு தூக்குறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு. இதுக்காக முதலமைச்சர் ஆக்குனாங்க. நாட்டு மக்களை பாருங்க, தயவு செய்து முதலமைச்சர்களை இருக்கிற காலத்தாவது நல்லா செய்யுங்க. இங்கிருந்து வெளிநாடு போறாரு, தொழில் முதலீட்டு ஏற்கிறேன்னு அங்க போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. ஏங்க, நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து நல்லது செய்வாங்க. நாட்டு மக்களுக்கு பல பிரச்சனை இருக்குது, நிறைய திட்டங்கள் கொண்டாடணும், அதை செயல்படுத்துறது எப்படி இருக்குது என்பதையெல்லாம் முதலமைச்சர் கண்காணிக்க வேணும். ஆனா முதலமைச்சர் வெளிநாடு போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கார். இந்தியாவிலேயே பல முதலமைச்சர் வெளிநாடு போயிருக்கிறாங்க. எல்லாரும் தமிழ் அந்தந்த மாநிலத்தினுடைய பிரச்சனை என்ன என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான தொழில் புரிந்து ஒப்பந்தம் போடுவாங்க. நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாரு? வெளிநாடு போனார். அங்க போய் வெளிநாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அழைச்சி புரிந்து ஒப்பந்தம் போடல. தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு வர சொல்லி புரிந்து ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர். வேடிக்கை எங்காச்சும் உண்டுங்களா? ஏன் தமிழ்நாட்டிலேயே புரிந்து ஒப்பந்தம் போடுங்கள? அங்க யாரும் முன் வரல. வெளிநாடு போனாரு, யாரும் தொழில் முதலீடு தமிழ்நாட்டில் செய்ய யாரும் முன் வரல. உடனே தமிழ்நாட்டில் ஒரு சிலரை அங்க வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போய் அங்க திரு ஸ்டாலின் அவர்களும் அந்த தொழிலதிபரும் ஒரு தொழில் முதலீடு புரிந்து ஒப்பந்தம் மாதிரி ஒரு நடிப்பு. இப்படிப்பட்ட நடிக்கிற முதலமைச்சர் தேவையா?